இசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை. காற்றலி இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காணும் வருகையே உள்ளம் கொள்ளை போகுதே. ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையில் ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனசு தொலைகிறதே. இசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை. காற்றலி இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஹாய், வணக்கம். வணக்கம். சவுண்டை காணையில கிட்ட. ஓகே, தங்காக்கு என்ன பேர்? விளங்கல. துர்கா. அழகான பேர். இன்றைக்கு என்ன பெரிய ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது? என்ன ஸ்பெஷல்? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 18வது பிறந்த நாள். ஓகே, துர்கா. அழகான பேர். இந்த பேரை யார் வச்சவங்க உங்களுக்கு? அம்மா. அப்பா இல்லையா? 2 பேர். அப்போ அம்மாவை மட்டும் சொன்னீங்க. அப்பா இல்லை. யாரில் பாசம் கூட? அப்பாவில் பாசமா அம்மாவில் பாசமா? 2 பேர்லையும். பொய் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, ஒருத்தங்கள்லாம் பாசமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருக்கு? 2 பேர் தான். சரி, ஓகே. இன்றைக்கு வந்து 18வது பிறந்த நாள்னு சொல்லி துர்காவுக்கு புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸில் இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஓகே தானே? கட்டாயம் ஜாரண்டி நீங்கள் சொல்லணும். 3 பேரை தான் நீங்கள் சொல்லலாம். தவறான விடையை சொன்னால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. சரி தானே? எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா நீங்கள் தவறான விடையை சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரலாம்? முதலே கேட்டு விடுவோம். என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்னன்னாலும் ஓகே. ஓகே, பாட்டு படிப்பீங்களா? என்ன என்ன பிறகு வெக்கம்? சரி, அல்லது டான்ஸ் ஒன்று ஆடுவீங்களா? என்ன பிறகு தலையாட்டல்? இல்லை, என்னென்றாலும் ஓகே நீங்களா, நான் பிறகு தலையாடுறீங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? யாராவது உங்களோட டான்ஸ் ஆடலாம்? என்ன கட்டாயம் டான்ஸ் ஆடுவீங்கள்னு நினைக்கிறேன். என்ன வெக்கமா? என்ன தெரியாதா? டான்ஸ் ஆட தெரியாதா? சரி, பார்க்கலாம். இன்னொரு நாள். முதலாவதாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே துர்கான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்படி வச்சுக்கொள்ளுங்க. நல்லா இருக்கா? கேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏன்னா உங்களை போல ஒரு அழகான ஒரு கேக் கொண்டு தந்திருக்கிறாங்க. ஒரு ரோஸாக. சரிதானே? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கக்கூடியவங்க யாராக இருக்கு? என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல எங்களால் வர முடியாது, அந்த தருணத்தில் தாங்கள் இந்த பரிசுகளை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் குழுக்கள் கேட்கலாம். இந்த இடத்துல வந்து வர முடியாதவங்க இதை தந்திருக்கிறாங்க. உங்களில் பிரியமானவங்க, உங்களில் அன்பு வச்சிருக்கிறவங்க, உங்களில் மிக்க நேசம் வச்சிருக்கிறவங்க, உங்களோட உறவண்டு நினைக்கிறேன். சரி, நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? சரியா? யாரை கெஸ் பண்ணுறீங்க? அப்படியே டேபிளில் வச்சுட்டு நீங்கள் என்னோட கதைக்கலாம். சரி, இப்போ சொல்லுங்கள். யாராக இருக்கு? அத்தான். அத்தான். அத்தான் அங்கே இருக்குது. இங்கே தானே இருக்கிறாரா? என்ன இது? நான் சொன்னேன் இங்கே இந்த ஃபங்க்ஷனில் வர முடியாதவங்கள்னு தான் சொல்லியிருந்தேன் நான். நீங்கள் அத்தான். என்ன பேர்? சரி, கேட்டு பார்ப்போம். என்ன பேர் அத்தானுக்கு? ஜெகன். வந்த அத்தானா அல்ல சொந்த அத்தானா? வந்த அத்தான். நல்லா கதைக்கிறீங்க. வந்த அத்தான். என்ன? சரி, ஓகே. சொந்த அத்தானை விட வந்த அத்தான் மேர்லையா இப்போ எல்லாரையும் பாசம் மச்சாள் மேர். அப்படியா? சரி, உண்மையிலேயே அவர் இல்லை. சரிதானே? இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க இந்த கிஃப்டை தந்திருக்கிறாங்க. அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதையும் வேணுங்க. சரிதானே? ஒரு ஆளை சொல்லியிருக்கிறீங்க. தவறான விடை அத்தான். ஓகே தானே தங்கா? ஏன்னா சரி, இன்னும் 2 பேருக்குரிய சொல்கிற வாய்ப்பு இருக்குது. சரியாக சொல்லிவிடுங்க. சரி தானே? இன்னும் கிஃப்ட் இருக்குது, அதுகளை கொடுக்கும். ரைட், ஓகே. இதுக்குள்ள என்ன இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்பா. மணிக்கூடு. அப்படியா? சரி, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நல்லா இருக்குதா? சரி, ஃபர்ஸ்டே ஒரு அழகாக நல்ல ஒரு விடையை சொல்லியிருக்கிறீங்க. கட்டாயம் அந்த 2 பேரில் சரியான விடையை சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே துர்கா? சரி, ஓகே. இன்னும் கிஃப்ட் இருக்கு. ரைட், இதுக்குள்ள என்ன இருக்கு? பர்ஸ். சரி, பார்த்தேன். பர்ஸ் இல்லாட்டிக்கு? பர்ஸ் இல்லாட்டிக்கு என்ன சிரிக்கிறீர்? பர்ஸ் இல்லாட்டிக்கு? சுவர் பர்ஸ் தானா? கதைக்கணும் என்னோட. தெரியல. பக்கத்தில் சொல்லி தெரியலையேன்னு சொல்லிய. சரி, ஓகே. அதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். இல்லை இல்லை மேடம், அப்படி சும்மா பையங்க. சும்மா பீ
நீங்க இழுங்க ஆ என்ன கிளிக்கிலாம் வேறு வருது என்ன இருக்கும் இப்போ சொல்லுங்க பாப்பா என்ன இருக்கும் கொலுசு சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்பா சிரிப்பு வருது அப்படித்தானே ஏன்னா கதை வரையில ஆனால் சிரிப்பு வருது அப்படி தூக்கி காட்டுங்க நல்லா இருக்கா கொலுசு ஆ விருப்பமா கொலுசு சரி யார் தந்திருப்பாங்களே இப்படி அக்காவா என்ன பேர் அக்காவுக்கு திவ்யா நோ இந்த இடத்துல வர முடியாதவங்க இந்த கிஃப்டை தந்திருக்கிறாங்க சரி உங்களுக்கு ஒரு குழு கொண்டு தாரேன் ஸ்ரீலங்காவிலேருந்து வரையில இது ஃபாரின்லேருந்து வந்துருக்கு எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கு அதை சொல்லுங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கு ஷுவர் ஸ்ரீலங்காவா ஐயோ இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்து வரையில நான் என் நெடுகளும் பொய் சொல்கிறேன்னா இந்த தடவை உங்களை பார்க்க பாவமாக இருக்குது அதனால் வந்து ஃபாரின்லேருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சரி இந்த மாதிரி செய்யக்கூடிய வெளியே ஒரு தரம் இல்லையா எனக்கு இருக்குன்னு சொன்னாங்களே ஆ என்ன சொன்னாங்கன்னு சொல்லிச்சுன்னா நீண்ட காலம் உங்களோட கதைச்சுன்னு சொல்லியிருந்தாங்க உங்களோட ரெட்ட உறவுன்னு சொல்லியிருந்தாங்க சரிதானே ரைட் ஓகே என்ன கிஃப்ட் இருக்குது கட்டாயம் சொல்லணும் 2 பேரை சொல்லியிருக்கிறீங்க அத்தானை சொல்லியிருக்கிறீங்க அக்காவை சொல்லியிருக்கிறீங்க உண்மையிலேயே அவங்க 2 பேரும் இல்லை இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன ரகசியமாக பார்வர்ட் என்ன பொருள் கிரீமா ஆ என்ன சிரிக்கிறீங்க சரி ஓகே ரைட் அதான் அப்படி வையுங்க அப்படி பாஸ்கெட்டுக்கு மேலே ரைட் இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது அதுகளை ஓப்பன் பண்ணுங்க என்ன சிலோவா வேகமா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அழகான ஒரு ட்ரெஸ் ஓகே சரி அதையும் சாக்லேட் பாஸ்கெட்டுக்கு மேலே வைங்க சாக்லேட் பாஸ்கெட் ரைட் இன்னும் கிஃப்ட் இருக்கு பிடிச்சிருக்கா ஜாரண்டு தான் தெரியல என்ன சரி அதையும் அப்படியே வைங்க சாக்லேட் பாஸ்கெட்டுக்கு ரைட் இப்போ சொல்லுங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு குழு தந்திருக்கிறேன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஃபாரின்லேருந்து வந்திருக்குது ஓகேயா ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம் உங்களோட ஃப்ரெண்டு ஆ ஃபாரினில் இல்லை அப்படியா ஆனால் எனக்கு சொல்லியிருந்தாங்களே உங்களோட படிச்சேன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க ஓகே தானே ஏன்னா உங்களோட படிச்சேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கட்டத்தில் தாங்கள் வெளியிலே போயிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிச்சயமாக தன்னை நினைக்க மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்போ சொல்லுங்கள் யாராக இருக்கு சின்ன குழு ஒன்று தந்திருக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு குழுவை தந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அக்காவும் மத்தான் என்ன இது நான் எவ்வளவோ சொல்லியும் அக்காவும் மத்தானும்னு சொல்லியிருக்கிறீங்க உண்மையிலேயே நிச்சயமாக அவங்க இல்லை சரிதானே அவங்க தான் ஷுவர் அவங்கள சரி ஓகே உங்களுக்கு ஒரு என்ன பாட்டு பிடிக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு தவறான விடை என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க ஓகே கட்டாயம் நீங்கள் சொல்லணும் ரைட் ஒரு கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க அதையும் படிப்போமா சரி இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் இதுக்குள்ளே இருக்கிறாங்க உங்களோட அக்காவும் இல்லை சரிதானே இதுக்குள்ளே இருக்கிறாங்க கண்டுபிடிங்க பாப்போம் இதில் நிற்கிறாங்க என்ன இல்லை ஆமாம் என்ன சாரி அக்காவும் மத்தானு தான் அப்படியா சரி பார்க்கலாம் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அழகான ஒரு கிஃப்ட் உண்டு இது பிடிக்குமா இதே யார் தந்திருப்பாங்க என்னப்பா இது சரி வர இல்லை இது சரி வராது இது சரி அக்காவும் மத்தான் சரி பார்க்கலாம் இன்னொரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க 18வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற துர்கா வந்து தன்னுடைய இல்லத்தில் அம்மா அப்பா உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாருடனையும் வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து அவங்களுக்காக ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா ஹாப்பி பர்த்டே சாங் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் துர்கா ஹாப்பி பர்த்டே டு யூ எப்போவுமே துர்காவுக்கு வந்து இறைவனுடைய நல்லாசிகளை போய் கிடைச்சிட்டு இருக்கணும் அவருடைய கல்வியில் வந்து அவர் உயர்ந்த அந்தஸ்தில் போய் நல்லா படித்து கெட்டிக்காரியாக வரணும்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதுடன் இறைவனுடைய நல்லாசிகள் எப்போவுமே கிடைக்கணும்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பார்க்கலாம் யாருன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் காத்திருக்குது ஒரு டான்ஸ் சொர்தானே இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது ரைட் யாருன்னு பார்ப்போம் அந்த கிஃப்ட்டை கொடுங்க
அப்போ சிரிக்கிற பனிஷ்மெண்ட் வைக்கலாம் போலோட. ஒருக்கா சிரிக்கிற 15 நிமிஷம் சிரிக்கிற பனிஷ்மெண்ட் தங்கா. ஓகேயா? ஒரு 10 நிமிஷம் சிரிக்கிற பனிஷ்மெண்டா? ரைட். நீங்களாண்ணா? சரி, ஓகே. யாருண்டி இல்லையா? சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்ப்போம். லேட் ஆகி ஒன்று. யாரா வடியா பார்த்துட்டு அக்காவை மாத்தான திருப்பி காட்டுங்க, எல்லாரும் பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கிஃப்ட்டுகளை உங்களோட அத்தானும் அக்காவும் செய்து தந்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, மிக்க பாசம் வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. சரி, இப்போ சொல்லுங்க, உங்களோட அத்தானுக்கும் அக்காவுக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன சொல்லணும்? அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ உங்களோட வார்த்தை என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, என்ன சொல்றீங்களா அவங்களுக்கு? என்ன அமைதியானண்டால்? சரி, ஓகே, சந்தோஷம். அக்காவுக்கும் அத்தானுக்கும் என்னத்தை சொல்ல, உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம், சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படித்தானே? ஏன்னா உங்களை நினைச்சு செய்திருக்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை மிக்க பாசம் வச்சிருக்கிறாங்க. சரி, எனக்கு சொல்லியிருந்தாங்க இன்னொரு கவிதை ஒன்று இருக்கு, அதையும் பார்க்கலாம். ஓகேயா? என் அன்பு நிறைந்த தங்கச்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த உலகில் உன் அன்புக்கு இணை ஏதுமில்லை. என் பாசக்கடலே, உனக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டும். எத்தனை சொந்தங்கள் விலகிச் சென்றாலும் நீ ஒருத்தி மட்டும் என் அருகில் இருந்தால் போதும் தங்கச்சி. உன் வாழ்வில் சந்தோஷங்கள் மட்டும் நிலைத்திருக்க உளமாற வாழ்த்துகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி. மலரோடு மலராக மலர்ந்திருக்கும் ரோஜாவே, என் பாசத்துக்குரிய தங்கச்சியே, உன்னை காப்பதற்கு முள்ளாக நான் இருப்பேன். உன்னை குழந்தையாய் தூக்கி வளர்த்த நினைவுகள் என்றுமே மறக்க முடியாத நினைவுகள். நல்ல நட்பின் முதல் உதாரணமே என் தங்கச்சி மட்டுமே. வாழ்வில் எல்லா சிறப்புகளும் பெற்று என்றும் மகளுடன் வாழ வாழ்த்துகிறேன் நாங்கள். தங்கச்சி, அவ என் மீது காட்டுகிற அதிகபட்ச பாசமே சண்டையாகத்தான் இருக்கும். வேறு எந்த உறவுகளிடம் இல்லாத பாசமும் அன்பும் என் தங்கச்சி ஒருத்தியிடம் மட்டுமே இருந்து கிடைக்கும் எங்களுக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு மிக்க பாசம் வச்சிருக்கிறாங்க. அந்த பாசம் எப்பொழுதுமே நீண்ட ஒரு பாசமாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நான் வேண்டி நிற்கிறேன். தங்கச்சி துர்கா, சந்தோஷமா? எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்களும் எப்போயுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நினைப்பது போல அவங்களும் அவங்களோட குடும்பம் எப்பயுமே சந்தோஷமாகவும் இறைவனுடைய ஆசி பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் அவங்களுக்காக வேண்டி தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகேயா? ஓகே. என்னை வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைக்கிறதே நானும் வாட உனக்கு ஒரு அலர்ஜியடா அவளை
அறவே இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம். இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே, இது நியாயமா? பிபி ஏறி போச்சு இளரத்தம், நெஞ்சு கால்கள் போல ஒரு யுத்தம். அடி அந்த ராத்திரி சம்மர் மாதிரி வெப்பம் தாக்குதடி கண்ணில். எது நின்று தாக்கவே தீயும் காற்றும் ஒன்று சேர்ந்ததோ உன்னில். தீ என்னை சுட்டதும் மணலில் இட்டதும் இந்த மட்டிலும் போதும். அழகிய தீ என்னை வாட்டுகிறாயே, ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ தான் பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைகிறதே, நானும் பாட. Never do this to me, don't ever do this to me, baby, yeah. உன்னைய சொல்லி சொல்லி என்னையே நான் மறந்தேன். உன் மிஸ்டர் பார்வையில் என் உயிர் நான் தொலைத்தேன். உன்னைய சொல்லி சொல்லி என்னையே நான் மறந்தேன். உன் மிஸ்டர் பார்வையில் என் உயிர் நான் தொலைத்தேன். உந்தன் பெயர்தான், உடலில் உந்தன் உயிர்தான். நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிழல் அல்லவா? காதல் பித்து ஏறி மரப்பட்ட அவளை சேர்க்கும் போல நீ சுத்த. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் துண்டம் துண்டமாய் கொன்று போட்டது என்ன? கொடி மின்னல் காட்டிய தேகம் யாவும் மின்னல் போலவே நின்று. நான் என்னை என்னிடம் இல்லை என்றுதான் பெண்ணை உன்னிடம் வந்தேன் தேட. அழகிய தீ என்னை வாட்டுகிறாயே, ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ தான் பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைகிறது.